நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம எதிர்காலத்தை பற்றி நிறைய நம்மளுக்கு சிந்தனைகள் இருக்குது. அப்புறம் நம்முடைய அடுத்த தலைமுறைகள் குழந்தைங்களை பற்றி இல்லையா, எதிர்காலத்தில் நம்ம பத்திரமா வாழணும், நமக்கு அப்புறம் நம்ம குழந்தைங்க பத்திரமா வாழணும். இந்த சிந்தனைகள் நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இல்லைங்களா. இதனால தான் இந்த வீட்டெல்லாம் கட்டுறோம், சொத்தெல்லாம் வாங்குகிறோம், பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், லண்டனுக்கு அனுப்புகிறோம், அமெரிக்காவுக்கு அனுப்புகிறோம் இல்லைங்களா. செய்கிறோமா இல்லையா? ஏன் அங்கெல்லாம் போனால் பத்திரமா வாழ்வாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான். இப்போ சுவிஸ் பேங்கிலெல்லாம் பணம் போட்டு வச்சுக்கிறோம், பல தலைமுறை பத்திரமா வாழணுன்னு. இப்போ எல்லாருக்கும் சாமானிய மனிதர்களுக்கு அது மாதிரி கிடைக்குமா அப்படின்னு தெரியல இல்லையா. அந்த மாதிரி மனிதர்கள் எப்படியும் ஒரு வேலையாவது வாங்கி வச்சிடணும், கவர்மெண்ட் வேலை வாங்கணும் அல்லது நல்ல சம்பளத்தில் வேலை வாங்கணும், நிறைய படிக்க வச்சிடணும். படிக்க வைக்கிறதோட நோக்கமே இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கிறது தான். பத்திரமா வாழணுன்னா படிக்கணும், படித்தா வேலை கிடச்சிடும், வேலை கிடச்சா பத்திரமா வாழ்ந்துடலாம் அப்படி தானங்க நினைக்கிறோம். படித்தா பத்திரமா வாழ்ந்துடலாம், சம்பளம் கிடைக்கும், பத்திரமா வாழ்ந்துடலாம், வேலை கிடைக்கும். ஆக படிக்கிறதோட நோக்கமே வேலை கிடைக்கணும், பத்திரமா வாழணும் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம், அல்லது அது உண்மைன்னு நம்புகிறோமா இல்லையா? நம்புகிறோம். அதனால தான் படிக்க வைக்கிறோம். மற்றபடி படிச்சுவிட்டு இவன் பொதுவாக நாட்டில் போய் சேவை செய்வான், இல்லாதவங்களுக்கெல்லாம் உதவி செய்வான், படிச்சுவிட்டு சும்மா ஊர் சுற்றணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் படிக்க வைக்கிறோமா? படித்தாலே வேலைக்கு போகணும், அதான் அர்த்தம். அந்த அடிப்படையில் படிக்க வைக்கிறோம். சரி, வேலை கிடைக்கிறது உத்தரவாதம் அப்படின்னு வச்சுக்கலாம். வேலை உத்தரவாதமா? கவர்மெண்ட்டு வேலைன்னா உத்தரவாதம். அதுவும் இப்போ நிறைய கவர்மெண்ட் வேலையில் பென்ஷனே உத்தரவாதம் இல்லை, வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அப்படி வேறு இருக்குது. இந்த மாதிரி சூழலில் வருங்காலத்தை பற்றின பயம் நிறைய பேருக்கு இன்னும் சொல்லப்போனால் இருக்குதா இல்லையான்னா மிக அதிகமாக இருக்குது. ஒரு பிளாட்டு வாங்கிடணும், நிலத்தெல்லாம் விற்றுட்டு கூட நகரங்களில் நல்ல ஒரு இடமா பார்த்து ஒரு பிளாட் வாங்கிட்டோம்னா போதுங்கிற அளவுக்கு பிற்காலத்தில் விற்றுரும், கோடி கோடியாக விற்றுரும். இப்போ கோயம்புத்தூர் மாதிரி நகரங்களில், சென்னை மாதிரி நகரங்களில், டெல்லி மாதிரி இடத்துலலாம் ஒரு இடம் வாங்கிட்டால் கோடி கோடி அந்த மாதிரி நம்ம கற்பனை பண்ணுறோம். ஆனால் இது ஒரு தவறான அணுகுமுறை, இப்போ சுவிஸ் பேங்கில் நம்மளால் பணம் போட முடியல, லண்டனில் கொண்டு போய் நம்ம பிள்ளைகளை வைக்க முடியல, அமெரிக்காவுக்கு அனுப்ப முடியல, அப்போ நம்ம பிள்ளைவெல்லாம் செத்துருமா, இது பத்திரமா வாழுமான்னா நிறைய பேருக்கு தெரியும். இது அவ்வளோ பாதுகாப்பு கிடையாது இந்தியா. அதனால தான் இந்தியாவில் இருக்கிற பெருமுதலாளிகள்லாம் கூட வெளிநாட்டில் இடம் வாங்கி அங்கே செட்டில் ஆகணும்னு பார்க்குறாங்க. இது செட்டில் ஆக முடியாதவங்களுக்கான பதிவுன்னு இது. நம்ம என்ன சொல்கிறோன்னா, அடுத்த தலைமுறை பத்திரமா வாழணும்னு வைங்க, முதல்ல அடுத்தவங்ககிட்ட கையை கட்டக்கூடாது. கம்பெனி வேலை கொடுக்குதோ இல்லையோ, உங்கள் புள்ள குட்டி பத்திரமா வாழணும். கம்பெனி வேலை கொடுக்கலனாலும் உங்கள் புள்ள குட்டி பத்திரமா வாழணும், நல்லா சாப்பிட்ணும், தூங்கணும். வேலை கிடைக்குதோ கிடைக்கலிங்க, 3 வேளை உணவு இருக்கணும், தங்கிறதுக்கு பத்திரமா இடம் இருக்கணும், நல்ல காற்று இருக்கணும். அதெல்லாம் கரண்ட் இருந்தால் வருங்க. கரண்ட் இருந்தால் காற்று வரும், காசு கொடுத்தா கரண்ட்டு வரும், காசு கொடுத்தா காத்தாடி வரும். ஆனால் அதில் ஆக்சிஜன் வராதுங்க, அதாங்க பிராணவாயு. ஆனால் ஒரு தோட்டம் இருந்துன்னு வச்சுக்கோங்க, அதில் முளைக்கிற புல் இருக்குது பார்த்தீங்களா, முளைக்கிற புல், அது கூட ஆக்சிஜன் ஃபேக்ட்ரிங்க, ஆக்சிஜனை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலை. உயிர்காற்றை, பிராணவாயுவை உருவாக்குகின்ற, இலவசமாக உருவாக்கி கொண்டே இருக்கின்ற தொழிற்சாலை தாவரங்கள், சரிங்களா. அதுபோலவே கரியமில வாயு, கரி, இருள், கார்பன் அப்படின்னு எதை சொன்னாலும் பொருந்தும். அதை உள்வாங்கி கொண்டு உயிர்காற்றை வெளியேற்றுகிறது. ஆக்சிஜன் என்னதாங்க செய்யுது? உயிர் வாழறதுக்கு இன்றியமையாது. அப்புறம் வேறு என்ன செய்யுது? செரித்தலுக்கு துணை நிற்கிறது. ஆக்சிஜன் இல்லைன்னா விளக்கே எரியாது. ஒரு விளக்கை எரிய வச்சு மேலே ஒரு கண்ணாடி ஒரு டப்பாவை போட்டு மூட்டிங்கன்னா அமிஞ்சு போயிடும். ஏன்னா உள்ளே ஆக்சிஜன் குறைஞ்சி போனது நின்றுடும். உயிர் வாழ்வது என்பது ஆக்சிஜனோடு தொடர்புடையது. அந்த காற்றை வெளியிடுறதுங்க. ஒரு தோட்டம் இருந்ததுன்னா தோட்டத்தில் இருக்கிற புல் பூண்டு எல்லாம் ஆக்சிஜனை வெளியிட்டுக்கிட்டே இருக்கும். இங்கே ஒரு உணவை உற்பத்தி பண்ண தெரிஞ்சதுன்னா இந்தியாவில் எந்த மூலையில் வேணாலும் நீங்கள் வாழ முடியும். முதல்ல பிளாட்டு வாங்கிறதுக்கு முன்னாடி, அடுத்த தலைமுறையை பத்திரமா வாழறதுக்கு கட்டடம் கட்டுறதுக்கு முன்னாடி, இந்தியாவில் எந்த மூலையில் வேணாலும், தமிழ்நாட்டில் எந்த மூலையில் வேணாலும் ஒரு ஏக்கர் முடிஞ்ச அளவு நிலம் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா அங்கே பாதுகாப்பான முறையில் நீரை உருவாக்கி, உணவுப் பொருளை உருவாக்கி, காற்றை உருவாக்கி,
காற்றை உருவாக்க முடியுமாங்க? உருவாக்க முடியுங்க. அழுத்தம் மிகுந்த ஆவி அழுத்தம் குறைவான இடத்தை நோக்கி போனால் அதை காற்றுன்னு சொல்கிறோம். சரிதானே? காற்றுல வெப்பம் இருந்ததுன்னா அனல் காற்று, காற்றுல குளிர்ச்சி இருந்தால் தென்றல் காற்று. அழுத்தம் மிகுந்த ஆவினா என்னங்க? பானையில் தண்ணியை வச்சு மேலே மூடியை போட்டு எரிச்சா என்ன செய்யும்? தூக்கி எரிஞ்சிட்டு வெளில போகுதில்ல, அது அழுத்தம் மிகுந்த ஆவி. நீரோடு சேர்ந்து போகிற ஆவி. அது வெளியில் குளிர்ச்சி இருந்ததுன்னா குளிர்ந்த ஆவியாக வெளியில் போகும். வெளியில் அனல் இருந்ததுன்னா என்ன செய்யும்? நீராவி அனலில் கலந்து அனல் காற்றாக அடிக்கும். எங்கள் பூமியில் ஈரம் இல்லைன்னா அனல் காற்று தானங்க அடிக்கும். பூமியில் ஈரம் இருந்தால் தாங்க பிற்பகல் சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் மேலே குளிர்ச்சி வந்துடும். அனல் காற்றுல நீராவி இருந்ததுன்னா குளிர்ந்த காற்றா மாறிக்கும். நீரே பூமியில் இல்லைன்னா அப்புறம் எங்கேருந்துங்க வெளியில் நீராவி வரும்? சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் குளிர்ந்த காற்று அடிக்கும். காற்றை உருவாக்குகின்ற தமிழர் வேளாண்மை, நீரை உருவாக்குகின்ற தமிழர் வேளாண்மை. எப்படிப்பட்ட பூமியாக இருந்தாலும் அதையே தான் வாழுகின்ற தங்குமிடமாக பல தலைமுறைகளுக்கு வேண்டியவற்றை இலவசமாகவே உருவாக்கி கொடுக்கின்ற தமிழர் வேளாண்மை. யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? இவங்க லண்டன் தான் எங்கள் ஊர்னு சொல்லவே இல்லைங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர்னா என்ன அர்த்தம்? எல்லாமே உன் பூமி தான், எல்லாமே உன் சொந்தக்காரன் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கே போனாலும் உன்னால் வாழ முடியும், அதை நான் கற்றுக் கொடுக்குறேன் உனக்கு. யார் கற்றுக் கொடுக்குறா? தமிழ்மொழி கற்றுக் கொடுக்குது. லண்டனில் போனால் அதை உன் பூமின்னு நினச்சிட்டு வாழ கற்றுக்கோ. பாலைவனத்தில் இருந்தால் அதை உன் உறவுன்னு நினச்சிக்கோ, அங்கே போய் வாழ கற்றுக்கோ. வாழுகின்ற வகையை வேளாண்மை என்ற பெயரில் செஞ்சாங்க. வேளாண்மைங்கிற பேரில் வாழுகிற வகையை செஞ்சாங்களா? ஆமாங்க. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. குடும்பம் பண்ணி வீடு கட்டி வாழணும். துறவினா அவன் வீடு வாசலே இருக்க மாட்டான், அவன் தண்ணியாச்சு, அவன் போயிடும் அங்காச்சும். வீடு கட்டி வாழறவனுக்கு என்னையா இலக்கணம்? வர்றவனுக்கெல்லாம் சோறு போடுற அளவுக்கு உருவாக்க தெரியணும். வர்றவனெல்லாம் உணவை கொடுத்து உபசரிக்கணும், பெருமைப்படுத்தணும். அந்த மாதிரி வாழறதுக்காக தான் நீ வீடு கட்டியே வாழணும், இருந்து வேளாண்மையே செய்யணும். அப்போ தனக்கு மட்டும் இல்லை, பல பேருக்கு வேண்டியதை உருவாக்குகிற வேளாண்மை. அதை முதல்ல கற்றுக் கொடுத்தீங்கன்னா முதல்ல வேலை கிடைக்குதோ கிடைக்கலையோ, நிம்மதியான தண்ணி, நிம்மதியான காற்று, நிம்மதியான சோறு, வாழ்நாள் முழுவதும் அமைதியான வாழ்க்கை. அதுக்கப்புறம் பணங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் 2, சாப்பிட்ற சோறு இருக்குது பார்த்தீங்களா, அது முதல்ல செரிக்கணும். உணவுங்கிறது செரித்தலுக்கானது, செரித்தலுங்கிறது உடம்பு இயங்குவதற்கானது. எப்பெல்லாம் செரித்தல் இல்லையோ அப்போல்லாம் பசி இல்லைன்னு அர்த்தம். பசி இருந்தால் செரிக்கும், பசி இல்லைன்னா செரிக்காதுங்க. இந்த பசியும் தாகமும் இல்லைன்னா விதை முளைக்காதுங்க. செத்ததுக்கு அப்புறம் பசியும் தாகமும் இருக்காதுங்க. பசிக்கு பேர் தாங்க, பசி இருந்தால் தாங்க செரிக்கிறதுங்கிறதே நடக்கும். இந்த மாதிரி உடம்புக்கு உள்ள இயக்கம் சரியாக இருக்கணும். உடம்புக்கு வெளியில் நம்ம செத்து போனதுக்கப்புறம் பூமி இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும், சூரியன் இருக்கும், நிலம் இருக்கும், காற்றடிக்கும், நம்ம இருக்க மாட்டோம்ல. உடம்புக்குள்ளே இருக்கிற சூழல் இருக்குது பார்த்தீங்களா, அதாங்க இதயம், நுரையீரல், கிட்னி, கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம்னு சொல்கிறோம் கிட்னியை. அதெல்லாம் பத்திரமா வாழணுங்கிறதுக்காக கண்டுபிடிச்சது தாங்க இந்த அரிசி, நெல்லரிசி. மழை நீர்லேயே நின்று விளையிறது, மழை நீர்லேயே. மழை நீரையே உருவாக்க முடியும்னு தமிழ் வேளாண்மை நிரூபிச்சுக்கிட்டே வருது. வரப்புயர நீர் உயரும். ஆக நீரை உருவாக்க தெரியுது, எல்லாத்தையும் உருவாக்க தெரியுது. 1 ஏக்கர் நிலம் இருந்தால் உங்கள் குழந்தைங்களுக்கு லண்டனில் இடம் இருக்கோ இல்லையோ, சுவிஸ் பேங்கில் போட பணம் இருக்கோ இல்லையோ, கம்பெனி வேலை நிரந்தரமோ இல்லையோ, முதல்ல தான் குடும்பத்துக்கு வேண்டியதும் தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கு வேண்டியதும் பல குடும்பங்களுக்கு வேண்டியதும் இலவசமாகவே எல்லாவற்றையும் உருவாக்கிக்க, நீரிலேருந்து உருவாக்கிக்க அவனுக்கு தெரியும் அப்படின்னு முதல்ல தன்னம்பிக்கையை ஊட்டுகின்ற ஒரு தொழில் வேணும், உணவு வேணும், தங்குமிடம் வேணும். அதனால் இருக்கிற பூமியில் முதல்ல தங்கிறதுக்கு பாருங்கள். கட்டடங்களை வாங்கிறதுக்கு முன்னாடி, பிளாட்டை வாங்கிறதுக்கு முன்னாடி பாதுகாப்பு. எங்கே இருந்தாலும் வேளாண்மை செய்யலான்னு தமிழர் வேளாண்மை மட்டும்தான் சொல்லுது. எப்படிப்பட்ட பூமியையும் நல்ல பூமியாக மாற்ற முடியும், விளைவிக்க முடியும் அப்படின்னு தமிழர் வேளாண்மை தான் கற்றே கொடுக்குது. சரிங்களா? அதனால் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி தமிழர் வேளாண்மையை உங்கள் அடுத்த தலைமுறைகளுக்கு உரிமையாக்குங்க, நீரை உருவாக்குங்க, பாதுகாப்பான உணவு, அந்த செரித்தலுக்கான உணவு, உடம்புக்குள்ளே உள்ள உள்ளுறுப்புகள் எல்லாம் பத்திரமாக இயங்கிறதுக்காக தான் மழை நீர்லேயே நின்று விளைகின்ற தானியம் அரிசி. சுலபமாக செரிக்கும், தெரியுமே உங்களுக்கு. சிறுதானியங்கள் சீக்கிரம் செரிக்குமா, பத்திரமாக செரிக்குமா? அரிசி சோறு செரிக்குமா? அரிசி சோறு தான் செரிக்கும். அப்போனா என்ன அர்த்தம்? அது செரித்தலுக்கு துணை நிற்கிறது, பசிக்கு துணை நிற்கிறது. நோயாளியாக இருக்கிற ஒருத்தனுக்கு கஞ்சி கொடுப்போமா, கேழ்வரகு அடை கொடுப்போமா? கஞ்சி தான், ஏன்னா சுலபமாக செரிக்கக்கூடியது.
அதுதான் உயிர் வாழ்வதற்கு அடிப்படையானது. சரியா? தாய்ப்பால் மறந்த காலத்திலேருந்து காட்டுக்கு போகிற வரைக்கும் நம்ம சாப்பிட்றது உழவன் உருவாக்கின உணவு தான். அதுவும் தூய மழை நீரில் விளைஞ்சதாக இருக்கணும். தூய மழை நீரில் விளைஞ்சத்தில் தாங்க உலகத்தில் உள்ள இயற்கை மூலிகைகள் எல்லாம் மருந்துகளாக மாறுது. நீங்கள் கொண்டு வந்து அதுக்கு நிறையா உரமெல்லாம் போட்டு பூச்சி மருந்தெல்லாம் அடித்து வச்சிங்கன்னா அதில் அந்த மருந்து பண்பு இருக்குமா? இருக்காது. ஏன்னா அது தன் இயல்பை இழந்து விடுகிறது, தன்னுடைய தனித்தன்மையை இழந்து விடுகிறது. அந்த மாதிரி தனித்தன்மையை அழியாமல் இயற்கையோடு இயற்கையாக செரித்தலுக்கு துணை நிற்பதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒன்று நெல். மழை நீர்லேயே விளையுது. குறுக்கே நடக்கிறதே இல்லை, களை எடுக்கிறது இல்லை, கட்டுப்பாடு இல்லை. தூய மழை நீர், தூய மண், தூய காற்று, தூய வெப்பம், தூய ஒளி. அதுதாங்க தமிழர் வேளாண்மை. அப்போ செரித்தலுக்கு அங்கே குறையே இருக்காது. உடம்புக்குள்ள உள்ளுறுப்புகளை சரி பண்ணுறதுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட மருந்து இயல்பு நிலைக்கு கொண்டு வந்து ஒவ்வொரு நாளும் செரித்தலைக்கு துணை நின்று உடம்பை ஆரோக்கியமாக வாழ வைப்பதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று நெல். சரிங்களா? செயற்கையாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று. அப்போ உடம்புக்குள்ளே உள்ள உள்ளுறுப்புகள் சரியாக இருந்தால் ரொம்ப நாளைக்கு வாழலாம். உடம்புக்கு வெளியில் எப்படி இருந்தாலும் தாக்கு பிடிக்கும் திறனை உருவாக்கிட்டு வாழலாம். உடம்புக்கு வெளியிலேயும் சூழலை வடிவமைக்கணுங்கிறதுக்காக தாங்க இந்த வரப்பை உயர்த்தி நெல்லே நட்டான். அதுதாங்க பூமியிலேருந்து வெப்பத்தை கடத்துச்சு, காற்றை உருவாக்குச்சு, குளிர்ந்த தென்றலை உருவாக்குச்சு, வெப்பத்தை தடுத்துது, மழையை பொழிய வச்சுது, நீரை தூய்மைப்படுத்துச்சு, வெப்பத்தின் துணை கொண்டு பூமியையே காப்பாற்றுச்சு. பூமியில் வாழ்கின்ற உயிர்களுக்காக மழையை பொழிவித்தது. வாழ்கின்ற உழவனை பல நூறு பேருக்கு உணவை வாரி வழங்குவதற்காக, இலவசமாக அவனை வள்ளலாக மாற்றுவதற்காக விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு வர்றவனுக்கெல்லாம் போடுற அளவுக்கு உருவாகணும்னா எப்படிங்க உருவாகும்? இலவசமாகவே உருவானாதானுங்க வாரி அரைக்க முடியும். அளவு கடந்து உருவானாதான். அவனுக்கே பத்தலைன்னா அவன் எப்படிங்க சோறு போடுவான்? யோசிச்சு பாருங்கள். அப்போது மிக பெரும் அளவில் உணவை உருவாக்குவதற்கு தமிழர் வேளாண்மை வகை செய்கிறது. சரியா? முதல்ல பாதுகாப்பான தங்குமிடம், முதல்ல தன்மானத்தோடு வாழணும். உங்கள் குழந்தைங்களா முதல்ல அவங்களுக்கு கொஞ்சோண்டு இடம் இருக்கணும். ஒரு பெரிய வித்தை இல்லைங்க வேளாண்மைங்கிறது. விதைச்சா முளைக்கும், முளைச்சா இருக்கிறோம், அவ்வளோதான். அதை புரிஞ்சுக்குவாங்க. நன்றி, வணக்கம்.